1993ஆம் ஆண்டு முதல் செய்யப்பட்ட நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக விளக்குகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல் 2G ஊழல் தான் அப்படின்னு சொல்லி இந்திய மக்களாகிய நாம் நினைத்து கொண்டிருந்தோம். எதுவரையில் அப்படின்னா CAG காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீட்டு வழக்கில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சரிவர இவங்க ஒதுக்கலை, சட்டத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு அடடே இது ரொம்ப மிகப்பெரிய ஊழலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலையும் அமளி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சில வருடங்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை வச்சுருந்ததால் பெரிய அமளியெல்லாம் ஏற்பட்டது. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அமளியெல்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க CBI விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சுமார் 195 கேஸ் விசாரித்தாங்க. நிறைய கேஸில் ஆதாரம் கிடச்சிது, FIRம் போட்டாங்க. அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றம் மேற்பார்வையில் CBI விசாரணை நடந்து கொண்டிருந்தது. உச்சநீதிமன்றத்திலையும் வழக்குகள் போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரித்து முடித்துவிட்டு இன்று தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1993ஆம் ஆண்டிலிருந்து இன்று அதாவது ஒதுக்கப்பட்டுள்ள நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே சட்டவிரோதமானது, சட்டத்தை பின்பற்றவில்லை, அது மட்டும் இல்லை வெளிப்படைத்தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை, அத்தனை லைசன்ஸையும் ரத்து பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 1 நிறைய விசாரணை நடைபெறும். அதற்கு பிறகு தான் இதில் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ இந்த தீர்ப்பு வெளிவந்ததோ உடனே என்னாச்சு, எந்த கம்பெனியெல்லாம் இதில் மாட்டிருக்கோ, எந்த கம்பெனியெல்லாம் இதில் லாபம் அடைஞ்சிருக்கோ அந்த கம்பெனியோட ஷேர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் விழ ஆரம்பிச்சுது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொழிலதிபர்கள்லாம் இந்த மாதிரி திடீரென்று ஒரு நல்ல வேலை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணலை, ஒரு வேலை ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவில் முதலீடு பண்ண தயங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பெரும்பான்மையானோர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்ல வேலை இவ்வளோ பெரிய இமாலய ஊழல் இப்பொழுதாவது வெளியே வந்திருக்கின்றது, அது மட்டும் இல்லை தீர்ப்பும் வந்திருக்கின்றது, ரத்து செய்யப்படுமா படாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாங்க. உலக அளவில் இது எவ்வளோ பெரிய ஊழல் அப்படின்னா CAG ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. CAG யார் அப்படின்னா, இந்திய அரசு கஜானாவிற்கு வரவேண்டிய பணமெல்லாம் சரிவர வந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அவங்க சொன்னதுனால தான் அது ரொம்ப பூதாகரமாக இந்த விஷயம் வெடித்தது. அது மட்டும் இல்லை, உலக அளவில் இது எவ்வளோ பெரிய ஊழல் அப்படின்னா, உலகத்திலேயே நிலக்கரி எந்த நாட்டில் அதிகமாக கிடைக்குதுன்னா முதல்ல சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியாவில் தான் நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது உலகத்திலேயே. அப்படின்னா இந்த ஊழல், நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீட்டு ஊழல் எவ்வளவு பெரிய ஊழல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.